வெல்கம் டு கொளத்தூர் ட்ரேடிங் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டபுள் பாட்டம் பேட்டர்ன். இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் புல்லிஷ் பேட்டர்னும் கூட. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் மோர் தென் 70% சக்ஸஸ் ரேஷியோ கொடுக்குற ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் பேட்டர்ன் தான் இந்த டபுள் பாட்டம் பேட்டர்ன். இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். வாங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டு, சரிங்களா, அப்படியே வரும். இப்படி இப்போ என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு தடவை இந்த லோவை கட் பண்ணி வரும். லோ கட் பண்ணால் லோவை கட் பண்ணால் ஒரு டவுன் ட்ரெண்ட், இது கிளியர் டவுன் ட்ரெண்ட். இது வரும்போது ஒரு கட்டத்தில் அந்த லோவை கட் பண்ண முடியாமல் இப்போ இங்கே ஒரு லோ ஃபார்ம் ஆகுது, சரிங்களா. போயிட்டு திரும்ப இந்த லோ வரணும், இந்த லோவை உடைக்கணும். இந்த லோ உடைக்காம திரும்ப அப்படியே ரிவர்ஸ் ஆச்சுன்னா இதுதான் ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். ஓகே, இது டபுள் பாட்டம். இது ஒரு பாட்டம் 1, இது பாட்டம் 2, சரிங்களா. ஒரு டவுன் ட்ரெண்டு ஒவ்வொரு தடையும் லோவை பிரேக் பண்ணிகிட்டே வருது. ஒரு கட்டத்தில் அதோட லோவை பிரேக் பண்ண முடியாமல் அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுது, பார்த்தீங்களா. அதை தான் டபுள் பாட்டம். பாட்டம் 1, பாட்டம் 2, இது நெக்லைன். ரெண்டு பாட்டத்துக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகுதுங்களா ஒரு ஐ. ரெண்டு பாட்டத்துக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகிற ஒரு ஐயை தான் நெக்லைன்னு சொல்லுவோம். இது நெக்லைன், சரிங்களா. இப்போ டார்கெட் எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்லைனுக்கும் பாட்டத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்குங்களா, இதை டார்கெட்டாக போடலாம். அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் ஐ, இதுக்கு முன்னாடி இந்த நெக்லைன் ஐக்கும் முன்னாடி இருக்கிற ஐ, இது ஒன்று இங்கே போடணும், இல்லைன்னா மெஷர் பண்ணணும். எப்படி மெஷர் பண்ணணும் பாருங்கள். இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. பாட்டம் 2க்கும் பாட்டம் 1 நெக்லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மார்க் பண்ணி டார்கெட் போடலாம். அப்படி இல்லையா ப்ரீவியஸ் ஸ்விங் ஐ, இதை டார்கெட்டாக போடலாம். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம், லைவ் சார்ட்டில் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் வாங்க. பாரத் டைனமிக்ஸ் சார்ட் எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துகிட்டே இருக்குது. ஒரு தடவை பார்த்தா தெரியும், ஒரு தடவை அந்த லோவை உடச்சி வந்துருக்கு. இங்கே லோவை உடைச்சிருக்கா, அடுத்து ஒரு லோவை உடைச்சிதா, அடுத்து ஒரு லோ உடைச்சிது, அடுத்து ஃபைனலாக ஒரு லோ. இந்த லோவை உடைக்காமல் ரிட்டர்ன் போச்சுன்னா, ரிவர்ஸ் ஆச்சுன்னா அது ட்ரெண்ட் ரிவர்சல் டபுள் பாட்டம் பேட்டர்ன். இது உடைச்சிதா, இந்த இடத்துல உடைச்சிதா திரும்ப கீழே போகும். இல்லை இங்கே பாட்டம் சப்போர்ட் எடுக்குதான்றது பார்க்கலாம். ஓகே, இங்கே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிருக்கு, தெரியுதுங்களா, பார்த்தா தெரியும் பாருங்க உங்களுக்கு. இது பாட்டம் 1, இது பாட்டம் 2, ஓகேங்களா. இப்போ இது ரெண்டு பாட்டத்துக்கும் நடுவில் இருக்கிற ஐயை நெக்லைன் பார்க்கும். நெக்லைனை ஒரு கேண்டில், ஒரு புல்லிஷ் கேண்டில் வித் வால்யூம் பிரேக் அவுட் ஆகி கிராஸ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுப்போம். டார்கெட் எங்கே போடுவோம், ப்ரீவியஸ் ஸ்விங் ஐ. இது ப்ரீவியஸ் ஸ்விங் ஐ எது, இங்கே தான், ஓகேங்களா. ப்ரீவியஸ் ஸ்விங் ஐ இதுதான், இந்த லேஜ் தான் ப்ரீவியஸ் ஸ்விங் ஐ. மார்க்கெட் மேலே போச்சான்றதை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, டார்கெட் ஹிட்டு. இவ்வளோதான். என்னென்ன பார்க்கணும், ஒரு டவுன் ட்ரெண்டில் ரெண்டு பாட்டம் ஃபார்ம் ஆகணும், ஒரே ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸில். இந்த ரெண்டு பாட்டத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் நெக்லைன். அந்த நெக்லைனை ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி கிராஸ் அண்ட் க்ளோஸ் கொடுக்கணும் வித் வால்யூம். அப்போ நம்ம ட்ரேட் எடுப்போம். டார்கெட் எங்கே போடுவோம்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஐ. அப்படி இல்லைன்னா இந்த பாட்டத்துக்கும் நெக்லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இங்கேயும் டார்கெட் பண்ணலாம். ரெண்டு இடத்துல டார்கெட் போடலாம். இது டார்கெட் 1ன்னு வச்சுக்கலாம், இது டார்கெட் 2ன்னு வச்சுக்கலாம். ரெண்டு டார்கெட் போட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோ போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.